இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஃபைவர் கிக் என்ன ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐ ஆம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபைவர் கிக் ரேங்க் செக் பண்ணுறதுக்கு 2 டைப்பில் செக் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் மேனுவலாக இங்கேயே செக் பண்ணலாம் ஃபைவர்லேயே. இன்னொன்று தேர்ட் பார்ட்டி வெப்சைட் யூஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னோட மெயின் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி அப்படின்றது என்னோட மெயின் கீவேர்டு. நான் அதை டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ நாங்கள் ஏஎம்பின்னு அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிக்ஸ் வந்து லைனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னோடது எங்கே ரேங்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து என்னோடய கிக் வந்திருக்கு. இது எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கிக் வந்து 33 பொசிஷனில் இருக்குது. 33வது பொசிஷனில் என்னோட இந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு இங்கே வந்து ரேங்க் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு கீவேர்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏஎம்பி வேலிடேஷன் எரர். இது வந்து லாங் டைல் கீவேர்டு. ஓகேங்களா? நான் அந்த 2 கீவேர்டு தான் மெயினாக வந்து இந்த கிக் வந்து ரேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஎம்பி வேலிடேஷன் எரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிக் வந்து ஃபஸ்ட்டில் ரேங்க் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட பேஜஸ் வைஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட 10 பேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் இங்கே சர்ச் பாக்ஸில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து அட்லீஸ்ட் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 பேஜுக்குள்ளேயாவது இருக்கிற மாதிரி பார்க்கணும். இல்லை 5 பேஜ் வரைக்குமே யாரும் போக மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 பேஜஸ்க்குள்ளே வர மாதிரி பார்த்துவாங்க. அந்த 5 பேஜ்லேருந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். லோ காம்படிஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள் கிக்ஸு. ஸோ அப்போ வந்து உங்களால் ஈஸியாக வந்து ரேங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட இந்த ஃபைவர் வெப்சைட்லேயே பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா fiverpromotion.com அப்படின்னு இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 2 பேஜுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 10 பேஜஸ்க்கு மேலே காட்டுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து கிக் ரிஜிஸ்டர் பண்ணாமல் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் மட்டும் தான் காட்டும். ஸோ நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கனாக்கா இது வந்து அப் டு 5 பேஜஸ் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லும் 5 பேஜஸ்க்குள்ளே உங்களோட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி செக் பண்ணதே மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே வந்து ஃபைவர் என்டர் யுவர் ஃபைவர் யூசர் நேம் கேட்குது. என்னோட யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். உங்களோட யூசர் நேம் எங்கே பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்ச் பாக்ஸே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா? உங்களோட ப்ரொஃபைல் போயிட்டீங்கன்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள் am_குமரவேல் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து உங்களோட யூசர் நேம். ஓகேங்களா? அந்த யூசர் நேம் எடுத்து வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கீவேர்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஎம்பின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். அங்கே வந்து நமக்கு 33 பொசிஷன் வந்து காமிச்சுது. இங்கே என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இது கேதரிங் ரிசல்ட்னு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ டூல் மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம மேனுவலாக போய் சர்ச் பண்ணுற மாதிரி இதுவும் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுது உங்களுக்கு. இது சர்ச் பண்ணி அது வந்து டாப் 5 பேஜஸ்க்குள்ளே இருக்குதா இல்லை என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து அழகாக காட்டிட்டோம். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. வி ஃபவுண்ட் யுவர் கிக் ரேங்க் இஸ் 37 ஃபவுண்ட் இன் 1 பேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேங்க்கில் இருக்கவே இருக்காது. இப்போ 37 நம்ம முன்ன பார்க்கும்போது 33 இருந்துச்சு. இப்போ வந்து 37 காட்டுது. ஓகேங்களா? இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். த ரிசல்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் ஃப்ரம் fiverr.com யூஸிங் திஸ் ப்ரொவைடட் கீவேர்ட். திஸ் ரிசல்ட் கேன் பி சேஞ்ச்டு ஸ்லைட்லி அஸ் பர் fiverr.com அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரே பொசிஷனில் இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 2வது கீவேர்டையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏஎம்பி வேலிடேஷன் எரர். ஸோ இதுவும் அதே மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் டைல் கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரேங்க் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎம்பின்னு வெறும் நான் ஏஎம்பின்னு போடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 பொசிஷன் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் லாங் டைல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா பாருங்கள் யுவர் கிக் ரேங்க் இஸ் 4. ஓகேங்களா? ஃபவுண்ட் இன் ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ முன்னே நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனாக வந்துச்சு. ஓகேங்களா? பட் இப்போ நம்ம இங்கே செக் பண்ணும்போது நம்மளோட வந்து 4th பொசிஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே வித்தவுட் ஸ்க்ராலிங்லேயே நம்மளோட வந்து கிக் வந்து ஷோ ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் லாங் டைல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரேங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட கிக்கை வந்து ரேங்க் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ரேங்க் பண்ணியிருக்கிற கீவேர்ட்ஸ் காமிச்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிஜி ரிமூவ் இந்த கீவேர்டு நான் ரேங்க் பண்ணவே இல்லை. சும்மா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒருவேளை உங்களோட கிக் ரேங்கே ஆகலை அப்படின்னா என்ன மாதிரி காட்டும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள்.
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பிஜி ரிமூவல் அப்படின்றது வந்து நிறைய காம்படிஷன் ஹை காம்படிஷன் இருக்குது, ஒரு கிக் ஒரு ஆர்டர் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நீங்கள் லாங் டெயில் கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிக் கிரியேட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட டுட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, கிக் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேறு வீடியோ பார்த்து தான் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் மறுபடியும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து கிக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ரிசல்ட் இது. அதனால் அதை விட்டுருங்க. இங்கே வந்து வருது பாருங்கள், we are unable to find your gig in the first 5 pages. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு 5 பேஜஸ் தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 பேஜ்லேயுமே இந்த கீவேர்டை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணல, உங்களோட கீவேர்டு ரேங்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதனால் லாங் டெயில் கீவேர்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி கிக் கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைவர் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் இருக்குது. இது எல்லா வீடியோஸையுமே பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.